உங்களால் இது நம்ப முடியாது. ஆக்சுவலி டெர்மினேட்டர் 2ல வரக்கூடிய T-1000 அப்படின்ற அந்த கேரக்டர் வேற ஒரு படத்துல சுட்டதுன்னு சொன்னா நம்புவீங்களா? பிகாஸ் ஜேம்ஸ் கேமரன் இனிஷியலா யோசிச்சிருந்தது 2 T-800 ரோபோட், அதாவது 2 அர்னால்டு மாதிரியான ரோபோட், ஒன்னு நல்லது இன்னொன்னு கெட்டது, ரெண்டுக்குள்ளேயும் நடக்கக்கூடிய சண்டையை தான் நம்ம செகண்ட் பார்ட்டா எடுக்கணும்னு சொல்லி யோசிச்சிருந்தாரு. ஆனா டெர்மினேட்டர் 1 எடுத்ததுக்கு அப்புறம் 2 எடுக்கிறதுக்கு முன்னாடி 1989ல தி அபீஸ் அப்படின்ற படத்துல ஜேம்ஸ் கேமரன் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு. அப்ப அந்த படத்துல இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிறுவனம் ஒரு புது முயற்சியா லிக்யூட ஒரு CGI மாடலா கிரியேட் பண்ணி இந்த படத்துக்கு கிரீச்சரா பிரசன்ட் பண்ணாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜேம்ஸ் கேமரனுக்கு ஏன் இதே டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்ம 2வது பார்ட்டில் ஒரு புது வகையான ரோபோட்டை உருவாக்க கூடாதுன்னு சொல்லி யோசிச்சு தான் T-1000 பிரசன்ட் பண்ணியிருக்காரு. இதுல ஒரு கூடுதல் தகவல் என்னன்னா, இந்த T-1000 எந்த உருவத்துக்கு வேணா சேஞ்ச் ஆகிக்கிறோன்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா அந்த உருவம் எதுவுமே CGI-னால உருவாக்கப்பட்டது கிடையாது. அந்த உருவத்துக்கு உண்மையான ட்வின் ஆக்டரை தான் செலக்ட் பண்ணாங்க. ஸோ அந்த ட்வின்ஸை நடிக்க வச்சு தான் இந்த சீனை இன்னும் ரியலிஸ்டிக்கா மாத்தினாங்க.